ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 1 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் படித்து முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மார்க்கும் கிராமரும் சில டவுட்ஸ்கள் இருக்கும், அது மட்டும் பண்ணி போட்டுடலான்னு வந்தேன். அண்ட் 14 out of 14 1 மார்க் பார்க்கணுன்னா இந்த பிடிஎஃப் போதுமானது. அண்ட் உங்கள்கிட்ட வே டு சக்ஸஸ் கைடு இருந்தாலும் ஓகே தான். வே டு சக்ஸஸ் கைடில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பான், அதுலேருந்தும் கேட்பான். க்ளோசரி ஆக்சுவலாக படிக்கணும். டெக்ஸ்டுவல் கொஸ்டின்னு கொடுத்துருப்பான். க்ளோசரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டெக்ஸ்டுவல் கொஸ்டினோட க்ளோசரி தான் இம்பார்ட்டன்ட். க்ளோசரிலேருந்து தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ப்ரோஸோட சினானிம்ஸ், அதாவது ப்ரோஸோட க்ளோசரி எடுத்து நம்ம 7 யூனிட்டுக்குமே ஒரு டைம் பார்த்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆண்ட்ரிம்ஸ் வந்து இதிலே பார்த்துக்கோங்க. அதோட ஆண்ட்ரிம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆண்ட்ரிம்ஸ் இதிலே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கொஸ்டின்ஸ். மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல் 20 தான் இருக்குது. யூனிட் 1 10 தான் இருக்குது எல்லா யூனிட்லேயும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஸோ 7 யூனிட் ஆண்ட்ரிம்ஸும் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சினோனிம்ஸ் ஆண்ட்ரிம்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 மார்க் அதிலே கோட்டை விட்டால் முடிஞ்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அசால்ட்டாக இருக்காத. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்டுவல் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்கிறது என்னன்னு பார்த்துரு. அது இதிலே கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் இதிலே அவர் கவர் ஆயிரும். இருந்தாலும் இந்த ரூல்ஸ் ஓரளவுக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். இந்த லாஸ்ட் லெட்டர் மாறுதில்ல. யூஎம்னா ஓஎன், யூஎஸ்னா யூஎஸ்எல் முடிந்தால் ஐஏ பாரு, யூஎம்ன்னு இருந்தால் ஏ. ஓகே, இங்கே இருக்கு பாரு, ஓஎன் முடிஞ்சால் ஏ, யூஎஸ்ன்னு முடிஞ்சால் ஐ, பாக்டீரியம்னா பாக்டீரியா, இப்போ ரேடியஸ்னால் ரேடியை, அந்த மாதிரி. இஸ்ன்னு முடிஞ்சால் இஎஸ். இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது எக்ஸாம்பிள் பாரு. கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஒரு டைம் பார்த்துரு எப்படி இருக்குது. சும்மா தப்பாக எழுதாத. ப்ராக்டிஸ் கொஷினும் பார்த்துரு. அடுத்தது நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்ட சஃபிக்ஸு. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். டாக்குமெண்டேஷன், ஃபேஷனபிள், இது ஈஸியாக எழுதுவீங்க. கவர்மெண்ட் கொஷினும் ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் எது, சஃபிக்ஸ் எதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்னாலே ஓரளவு பார்க்குறது இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவியேஷன் ஆக்ரோனிம்ஸ். யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 131 33 இருக்குது. உங்கள் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. டெக்ஸ்ட் புக் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் புக்கில் இருக்கிறது. புக்கில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு புக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க, 1 or 2 தான் கேட்குறாங்க. மீதியெல்லாம் வந்து ஓன் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. இதுதான் அவங்க கேட்குறது அதிகமாக. நான் இப்போ டிக் பண்ணல, அதுதான். அண்ட் கீழே இருக்கிற அந்த சிம்மு, ஐஎஸ்ஆர்ஓ, WHO இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துருங்க. நான் எது வந்து புக்கின் அப்படின்னா, ஐ திங்க் ஏசி, அதாவது லெசன்லேருந்து கேட்டாங்க. இருங்க, கவர்மெண்ட் கொஸ்டினில் இருக்கும், பார்த்துக்கலாம். பாருங்கள், சிம்மு, ஐஎம்எஃப், எம்ஆர்ஐ, சிபிஐ, ஜிபிஎஸ்சி, எல்லாமே உங்களுக்கு ஏஏசி இது மட்டும்தான் புக்கில் இருந்து கேட்டாங்க. ஸோ மீதி எல்லாமே உங்களுக்கு புக் பேக் தான் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க கொஷின்ஸ் இங்கே இந்த டெக்ஸ்டுவல் புக்குன்னு சொல்லிட்டு இந்த மேட்டர்களை பாருங்கள். உங்களுக்கு அப்ரிவியேஷன் முடிச்சிடலாம். ஓகே, அடிஷனல் அப்ரிவியேஷன் இவ்வளோ இருக்குது. சும்மா வேணால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. COVID-19 அதெல்லாம். ஃப்ரேசல் வேவ் கஷ்டம்பிங்க. கடைசி நிமிஷம் என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் கொஷின்ஸை இந்த 10 கொஷினை பார்த்துரு. இதுலேருந்து தான் கேட்குறாங்க. அடுத்து ப்ராக்டிஸ் கொஷின் 10th புக் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கான் பாரு. இது எல்லாமே பார்க்கணும். ஆக்சுவலாக டைம் இல்லைன்னா விட்டுரு, அதையாவது பாரு. அண்ட் ப்ரிப்போஷன் ப்ரேசல் வேவ் தான் கேட்குற. ப்ரிப்போஷன் ப்ரேஸ் கேட்குறதில்ல, இருந்தாலும் இந்த ஆன்சரை பார்த்துச்சு. இடியம்ஸ் கேட்பாங்க. இடியம்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 66 68 வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து ஒன்று வந்துடும். கவர்மெண்ட் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிஸ் கொஷினும் பார்த்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் இருப்பாங்க டெக்ஸ்ட் புக் கொஷின். இதுலேருந்து தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? இடியம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அதோட மீனிங் வந்து சூஸாக கொடுத்துருவாங்க, நம்ம எழுதணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்டு மேட்ச் பண்ணிடுவீங்கல்ல, அதுக்கு நான் அர்த்தமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. காம்பவுண்ட் வேர்டு அப்படிங்கிறது வந்து சேர்ப்பு. ஒரு வேர்டு வந்து 2 வேர்டு வந்து சேர்க்கறது தான் காம்பவுண்ட் வேர்டு. அப்போது வாட்ச்மேன், அலாரம் கிளாக், க்ரீன் ஹவுஸ், டிராஃபிக் ஜாம், அடுத்த போர்டிங் பாஸ். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது. நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்ட்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நவுன் என்னது, பெயர் சொல். வேர்ப்னா வினைச்சொல். அட்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி. ஜெரண்ட் வந்தால் என்னது, ஐஎன்ஜி. ப்ரிப்போஷன் இடைச்சொல். ஜெரண்டு ப்ரிப்போஷன் பிரச்சனை இல்லை. இந்த நவுனுக்கு வேர்புக்கு நிறைய வித்தியாசம். நவுன்னா உங்களுக்கு பேர், ஏதாவது வந்து ஏர், பேர்டு அந்த மாதிரி. வேர்ப் அப்படிங்கிறது ஒரு செயல், ஆக்ஷன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பெயரை விளக்கும் சொல். அப்படிங்கிறதுனா இப்போ சன் இருக்குது, சன்லைட் அந்த மாதிரி. அப்போ குட் கேர்ள், ரெட் ஷர்ட். அட்வர்ப் அப்படின்னா வினையை விளக்கும் சொல். ஸோ ரன் ஃபாஸ்ட், வேர்போட
அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரன் ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஓகேவா, ஆக்ஷனுக்கே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், டு இமிடியேட். இப்போ நீ இன்னொன்று டெக்ஸ்ட் புக் கொஸ்டினாவது ஒழுக்கமாக பாரு. இது தப்பு வந்துன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாரு, அந்த மாதிரி. ஓகே, ப்ரிப்போஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொஷின்ஸு டெக்ஸ்டுவலில் கொடுக்கல, ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. டென்சஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், நல்லா தெரிஞ்சால் தான் எழுத முடியும். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், இதெல்லாம் என்ன மீனிங்கு, இதெல்லாம் என்னங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போட முடியும். பட் இப்போ தெரியல அப்படின்னா டெக்ஸ்டுவல் புக்கில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 75 to 83 இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் தான் கேட்குறாங்க கவர்மெண்ட் கொஷின்ஸும் புக் பேக் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் கேட்குறோம். ஓனாக கேட்கலாமா அப்படி இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஓனாக கேட்கலாமான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது, டென்சஸ் வாய்ப்புகள் இருக்குது ஓனாக கேட்குறக்கு, சரிங்களா. அடுத்து லிங்கஸ் வந்து பெரும்பாலும் புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. டெக்ஸ்டுவல் புக்கில் 102, 105 இருக்குது. கவர்மெண்ட் கொஷின்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் கொஷின் இதான் தான் டெக்ஸ்டுவல் புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டுவல் புக்கில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக டெக்ஸ்டுவல் புக்கில் வந்து கவர் ஆயிரும். டெக்ஸ்டுவல் புக்கில் நீங்கள் இதில் டெக்ஸ்டுவல் புக்கில் தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, எல்லாமே இதிலே கவர் ஆயிரும். அதாவது இதில் படித்ததே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதே இதில் இந்த கவர்மெண்ட் கொஷினில் கேட்டிருப்போம், இதிலே கவர் ஆகும். இதில் பார்த்தாலே போதும், சரியா. என்ன இப்போ கஷ்டம் உங்களுக்கு, சிங்குலர் ப்ளூரல் ஈஸி, அப்புறம் வந்து அப்ரிவியேஷன் ஈஸி, காம்பவுண்ட் வேர்டு ஈஸி, அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டு பார்த்துக்க, நான் இதில் சொல்லலை, அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டு இருந்தால் பார்த்துக்க, அது கேட்குறதில்ல, பார்த்துக்கோங்க. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டும் ஈஸி தான், எழுதிடுவீங்க. சிங்குலர் ப்ளூரலும் எழுதிடுவீங்க. ஸோ இந்த ஒரு 10 மார்க் பக்கம் ஈஸி, ஒரு 4 மார்க் டென்ஸு, ஃப்ரேசல் வெர்பு, இடியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். லிங்கஸு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அது மட்டும் புக் பேக் மட்டும் பாருங்கள், இந்த தெரியாது இந்த ப்ரிப்போர்ஷன்ஸு அது மட்டும் ஒரு 4-5 மார்க் மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது புக் பேக்கோட தான் நான் இப்போ கவர்மெண்ட் கொஷின் கொடுத்ததில்ல, இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது பார்த்தாலே போதும், சரியா. 14 1 மார்க்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து நல்லா படிச்சினாலே போதும், சரியா. ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல இப்படி தான் படிக்கணும், ஏன்னா டைம் ஆச்சு. இப்போ உட்காந்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு போடணும் அப்படின்னா டைம் ஆகும். ஸோ கிராமர் பார்ட்டு என்ன பார்த்தா என்ன வரும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, பஞ்சுவேஷன், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்சு, இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறது ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். அது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வீடியோ, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடும். ஸோ இது வந்து 1 மார்க்கு, இது பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.